வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நியூ மாடல் பேஸ்கெட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த கைப்பிடியும் பார்த்திங்கன்னா நியூ மாடலு. இது பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இங்கேருந்து நார்மல் நாட்டிலேருந்து போடுவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஏதாவது பழம் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா இந்த தாம்பூலத்தை கொடுப்பாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி கூட ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஒரே மாடலில் போட்டு போர் அடிக்குங்கிறதுனால நான் இந்த மாடல் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து எப்படி வரும்னா, இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி குறுக்கிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேணுன்னா பூ மாதிரி பண்ணணுன்னா இந்த இடத்த இப்படி வச்சுட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் ஒயர் வச்சு ஒரு கட்டு கட்டிக்கலாம். அப்படி கட்டிட்டிங்கன்னா இது ஒரு மாடலாக வந்துடும். தெரியுதா? இந்த இடத்த இப்படி கட்டிட்டிங்கன்னா இது ஒரு மாடல் மாதிரி பூ மாதிரி அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்படி விரிச்சே விடுறதா இருந்தால் கூட நீங்கள் இப்படி விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கூடை வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்குது. கைப்பிடியும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி வந்து நான் சொல்லி கொடுத்தது புரியல அப்படின்னா இந்த கைப்பிடி தனியாக நான் வந்து சொல்லித்தரேன். தனியாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இது ஏன். சரிங்களா? சரி வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ மாடல் சின்ன கூடை போடுறதுக்கு பாருங்கள், மொத்தம் வந்து 6 ஒயர் நான் 3 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 ஒயரு 3 அடியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 6 ஒயரும் நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இதே பிங்க் கலர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 3 அடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 2ஆக மடிச்சிருக்கோம் சரிசமமாக. அதே அளவு வச்சு நம்ம கூடையெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி இதில் பாதி அளவு நம்ம எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த 6 ஒயர்லேயுமே நம்ம இந்த ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஒயர் வந்து நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு 2 பக்கமும் சரிசமமாக வரும். இப்போது ஒரு ஒயரில் நான் போட்டுட்டேன். அடுத்த ஒயர் எடுக்கிறேன். இதையும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3ஆவது ஒயர் எடுக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடித்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச 6 ஒயரையுமே ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சரிசமமாக மடக்கிறத கரெக்டாக வச்சு நம்ம போட்டோம்னா அப் அண்ட் டவுன் பார்க்க வேண்டியதில்லை, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வச்சு போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். பாருங்கள், இப்போது 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ 6 போட்டிருக்கோமா, 6க்கு 6 போடணும். சரிங்களா? மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் போட்டுருங்க. இப்போ இது மேல் வரிசையில் போடுறோம்.
மொத்தம் நமக்கு 6க்கு 6 வரணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பார்டர் வந்து நம்ம ஒரு லைன் கொடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் 6க்கு 6 வர மாதிரி போட்டுருங்க. இப்போ 2வது லைன் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். அடையாளப்படுத்தி வச்சுட்டு இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. அடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அளந்து விட்டுருக்கோம்ல, அதே அளவு எடுத்துக்கலாம். அதே அளவு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம நாட் போடணும். இந்த மேலே வந்து 3 வரிசையும் கீழே வந்து 2 வரிசையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி சைடில் அளந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் சைடில் அளந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே 3 லைன் போடுறோம். இதை அப்படியே திருப்பிட்டு கீழே 2 லைன் போடணும், 2 வரிசை போடணும். இப்போ போட்டுட்டு சைடில் உள்ள உயரளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே திருப்பிடுங்க. நம்ம இந்த பக்கம் 3 வரிசை போட்டிருக்கோம், மேலே 2 வரிசை போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, 4 பக்கமும் நமக்கு 6 6 ஒயர் வரும். சரிங்களா? போட்டாச்சு. இதுக்கு நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது இப்போது மேலே இந்த ஒயர் அளவு அளந்துக்கலாம். சுற்றிலுமே நம்ம போட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த சைட் போடுவோம், அதுக்கப்புறம் 4 சைடும் போடணும். மொத்தம் வந்து நமக்கு 7க்கு 7 வர்ற மாதிரி வரும். இப்போது சைடு உள்ள அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ரெட் கலர் ஒயர் எடுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம், அடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். இந்த சைட் போடணும். சரிங்களா? இப்போது சைடில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே அளந்துக்கோங்க. இந்த ரெட் கலர்லேருந்து நம்ம போட்டிருக்கோம்ல ரெட் கலரு, அதிலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
இந்த சைடு போட்டோம். இந்த சைடு உள்ள ரோஸ் கலர் ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பக்கம் போடணும். இந்த பக்கமும் இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த ரெட் கலர்லேருந்து நம்ம நாட் போடணும். இதே மாதிரி நம்ம 4 சைடு போடணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு பக்கம் போட்டிருக்கோம், 2 பக்கம். அடுத்து இந்த பக்கமும் போட்டோம். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் 4 சைடும் போட்டேன். நமக்கு இப்போ இந்த 4 கார்னரில் ரெட் கலர் வரும். ஓகேவா? இப்போது இதை வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் நாட் போட்டு மேலே வளர்த்திட்டே வரணும். கூட போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போது நான் வந்து கொஞ்சம் சொருகருக்கு அளவாக ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நாட் போடுறேன். நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுற்றிலுமே நம்ம அந்த கூடைக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படியே நம்ம ஃபுல்லாக நான் வந்து சுற்றி நாட் போட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து போட்டு ஒரு லைன் ஃபுல்லாக நான் போட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம இது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இப்போ இது எப்படி ஏணிப்படி முடிச்சு போகிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரை இப்படி பின் சைடு மடிச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு போட்ட ஒயரோட இந்த நாட்டோட ஒயரை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லூப் வந்து லூஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளார ரன்னிங் ஒயரோட லூப்பை விடணும். விட்டுட்டு இந்த ஒயர் நம்ம லூஸ் பண்ணோம்ல, இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார விட்டுறணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் நம்ம லூஸ் பண்ண இந்த ஒயரை வந்து இழுத்துடணும். இழுத்துட்டிங்கன்னா நமக்கு ஏணிப்படி நாட்டு ரொம்ப அழகாக கிடச்சிரும். ஒவ்வொரு ஒயருக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்டது மாதிரியே தெரியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்ட மாதிரியே இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு ஒயருக்கு தெரியும், ஒவ்வொரு ஒயருக்கு தெரியாது. அடுத்து நம்ம ஏணிப்படி நாட்டு இங்கே போட்டோமா, அதுக்கு அடுத்த ஒயர்லேருந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் நம்ம வளர்த்திட்டு வந்துடுறேன் நான். ஏன்னா இது நானும் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இது எத்தனை லைன் போடணும்னு தெரியல. ஸோ நான் வந்து இதை வளர்த்திட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை லைனுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒயர் வந்து இது நியூ மாடலு, அதனால் இதை நான் வளர்த்திட்டு வந்துட்டு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வளர்த்திடுங்க. இப்போது நம்ம இதை சொருகறதுக்காக விட்ட ஒயரை வந்து கையோட ஃபஸ்ட்டே சொருகிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கடைசியில் இதை நம்ம சொருக முடியாது. இது மாதிரி சொருகிடுங்க. சொருகிட்டு நான் இதை வந்து நான் கொஞ்சம் தூரம் வளர்த்திட்டு வந்துட்டு எத்தனை லைனுன்னு சொல்கிறேன். கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் ரன்னிங் ஒயரை வச்சு நான் வளர்த்திட்டே வந்துடுறேன். பாருங்கள், நான் வந்து இப்போது 7 லைன் போட்டு வந்திருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 லைன் ரெட் கலரில் நம்ம போட்டோம்ல, அந்த மாதிரி வளர்த்திட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டேன். இதுக்கப்புறமா தான் நம்ம அந்த நியூ மாடலுக்காக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வேணும்னா நீங்கள் பிங்க் கலரே வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வேறு கலர் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து அடையாளம் தெரியறதுக்காக. சரியா? அதுக்காக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னரில் 4 கார்னர்லையும் 2 ரெட் கலர் வந்திருக்கும். ரெட் கலர் நாட் வந்திருக்கும். அதில் ஒரு கார்னரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இதில் நாட் போடுங்க. இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் வருது. இந்த கார்னரில்
2 ரெட் கலர் நாட் வரும்ல, அதில் வந்து ஒரு ரெட் கலர் நாட்டில் நம்ம நாட் போடணும். கொஞ்சம் இதை வந்து வளர்த்திட்டு வரணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி நமக்கு விரிஞ்சு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் இது பிங்க்லேயே போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போது நான் இந்த ஒரு ரெட் கலரு நாட்டு வருது பார்த்திங்களா கார்னரில், அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேலே போகிற ஒயரெல்லாம் வளர்ந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வச்சு தான் வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்து இந்த பக்கம் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இந்த கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு நீங்கள் நாட் போடுங்க. இந்த பக்கமும் இந்த ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் இருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம நாட் போடணும். நாலு பக்கமும் நம்ம இதே மாதிரி தான் போடுவோம். இப்போ நான் 2 சைட் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 சைட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஒரு ஒயிட் கலரோட போட்டிருக்கு, ஒரு ரெட் கலரோட போட்டிருக்கோமா, மேல் போகிற ஒயரால் வளர்ந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 4 சைடு போடணும். இந்த சைடு போடணும், இந்த சைடு போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து 4 சைடும் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு இந்த கார்னரில் வருதில்ல, இந்த ரெண்டும் மீட் ஆகுது பாருங்கள், கிராஸாக மீட் ஆகும். இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இந்த 2ஐயும் சேர்த்தி இந்த ராமர் பச்சை கலர் எடுத்தோம்ல, அந்த கலரில் நான் வந்து ஒரு நாட் போடுறேன். இப்போ அடுத்தது இன்னொரு லைன் நம்ம போடணும். மொத்தம் வந்து ஒரு 5 லைன் போட்டுக்கலாம். மறுபடியும் நான் க்ரீன் கலரே எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர்லேயே நான் வந்து ஃபுல்லாக போட போகிறேன். அதுக்கு இந்த க்ரீன் கலர் மேல் போகிற ஒயர் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கார்னரில் நம்ம இந்த க்ரீன் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 2வது லைன் போடுறோம். நான் இந்த ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன். 4 சைடும் நம்ம அதே மாதிரி போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி போட்டுட்டு அந்த கார்னரில் மறுபடியும் நமக்கு மீட் ஆகுது இல்லையா, அதே நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட்டு வரைக்கும் போட்டோம். இந்த ரெட் கலர் ஒயர் வரைக்கும் நாட் போட்டோம். அதுக்கு இப்போ வந்து செகண்ட் லைனில் நம்ம இந்த க்ரீன் கலர் வரைக்கும் போடுறோம். சும்மா ஒரு 4 லைன் போட்டால் போதும். இப்போ 2வது லைன் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், நான் இப்படி போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். சரியா? இதுவும் வந்து பாருங்கள், இப்போ இந்த க்ரீன்லேருந்து போடணும். அதாவது ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன்லேருந்து போடணும். நீங்கள் இதிலருந்தே கூட போடலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கார்னருக்கு இந்த இடத்துல நம்ம நாட் போடுவோம்.
நீங்கள் வந்து இதிலேருந்தே வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மேல் போகிற ஒயரளவு அளந்து எடுத்துக்கலாம். இந்த க்ரீன்லேருந்தே நீங்கள் போடுங்க. ஏன்னா நம்ம கார்னரில் போட வேண்டியது வராது. எப்படி போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் 4 சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜாயின் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி போடும்போதே நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு இந்த சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் குழம்பாமல் பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நானே நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதே வந்து நீங்கள் ஒரே கலரில் கூட போடலாம். ஒரே கலரில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நமக்கு எங்கெங்கே ஒயர் எடுத்தோங்கிறது தெரியணும்ல, அதுக்காக நான் வந்து கலர் கலராக கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேல் போகிற ஒயரளவு அளந்து இப்போது ஒரு க்ரீனோடு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ மேல் போகிற ஒயரளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 பக்கம் போட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒயர் இந்த நாட் வந்து விரிஞ்சு வரும். இந்த 4 சைடும் இப்படி விரிஞ்சு வரும். இதே மாதிரி இன்னும் 2 சைடு போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இப்போ 2 லைன் போட்டு வந்துட்டேன். ஓகேவா? இன்னும் வந்து ஒரு 2 லைன் மட்டும் வளர்த்திக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலரவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி நம்ம இந்த 2 லைன் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த மேலே மறுபடியும் 2 லைன் நம்ம வளர்க்கணும். மேல் போகிற ஒயரளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் போட்டு வரணும். இப்போது இது நான் 3வது லைன் போடுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடணும். நமக்கு இப்போவே ஒயரெல்லாம் சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு ஒயரை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அளவு. ஒயர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 அடி கூட எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஒயர் அளவு மாறும். நம்ம சொல்கிறது ஒரு அளவாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கு பத்தாமல் போயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஒயர் டிஃப்ரெண்ட்டு தான். சரிங்களா? அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு 1/2 அடி, இப்போ நான் சொல்கிற அளவை விட 1/2 அடி எச்சாவே எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒயராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லிடுவேன் எப்பயுமே ஒயர் வந்து இந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன்னு சொல்லிடுவேன். இதே மாதிரி தான் நம்ம இப்போ இன்னொரு லைன் போடணும். இப்போது இது வந்து 3வது லைன் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம இன்னொரு லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடணும். இந்த போகிற அளவு கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2 3 இன்னொரு லைன் நம்ம வளர்த்திட்டு வந்துடலாம். சரியா? இதே மாதிரி 4 பக்கமும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் 4 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4. சரிங்களா? இப்போ 4 லைன் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வந்து நீங்கள் இந்த பிங்க்கில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சொருகிற கலவை மட்டும் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம 2 லைன் மட்டும் தான் வளர்த்த போகிறோம். சரிங்களா? 2 லைன் வளர்த்திட்டு ஒரு லைனை அப்படியே உள்ளே மடக்கி சொருக போகிறோம். ஸோ ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதிலிருந்து நாட் போடுங்க. இது மாதிரி
சுற்றிலும் நம்ம நாட் போட்டு வரணும். நான் கீழேயே நான் சொல்லி கொடுத்தல ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுன்னு, அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் போடுவோம். இதில் போட்டு நம்ம ஃபுல்லாக 2 லைன் வளர்த்தணும். சரிங்களா? இப்போ ஒரு லைனு இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி நாட் போட்டு இன்னொரு லைன் போடணும். இன்னொரு லைன் போட்டு அதாவது இப்போ நம்ம போடுறோம்ல, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இந்த லைனில் இது அப்படியே வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரித்து போட்டோம்ல, அந்த மாதிரி போடாமல் ஃபுல்லாகவே வந்து போடணும். ஒரு ஒயர் கூட நீங்கள் விடாதீங்க. விடாமல் எல்லா ஒயர்லேயும் நம்ம போட்டு வரணும். போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம போடணும். அப்படியே நம்ம இப்போ இந்த லைன் முடிஞ்சா பக்கத்து லைனுக்கு அப்படியே நம்ம நாட் போட்டே வரணும். இப்படி தான். இதே மாதிரியே நீங்கள் போட்டு வந்துடுங்க. 2 லைன் வளர்த்தணும். வளர்த்தி முடிச்சுட்டு பாருங்கள் இப்படி வரும். 2 லைன் போடுவோம். ஒரு லைன் அப்படியே உள்ளே மடக்கி உள்ளே சொருகிடுவோம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இது சொருகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சொருகினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இந்த கூடை கிடைக்கும். இதை வந்து குட்டி பூஜா பேஸ்கெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நீங்கள் இந்த உள்பக்கம் நீங்கள் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை இப்படியே திருப்பிட்டிங்கன்னா இந்த பக்கம் உள்ளே வரும். அதுவுமே நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. 2 பக்கமே நமக்கு ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? நான் வந்து இப்போ இப்படியே வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம கைப்பிடி போடுவோம். கைப்பிடி போடுறதுக்கு நான் வந்து 12 அடியில் ரோஸ் கலரில் 2 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் சென்டராக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 4 பாருங்கள். இங்கேருந்து எடுக்கிறேன் நான். 1 2 கீழே நம்ம இதை வந்து இப்படி ஆப்போசிட்டாக கொண்டு வரணும். சரிங்களா? இப்படி நேராக வைக்கிறோம்ல, நேராக வைக்காமல் இப்படி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஒயரை. இப்போது இதை வந்து சரிசமமாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த கைப்பிடி வந்து நம்ம இப்போ நியூவாக போட போகிறோம். கூடைய பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். அதாவது கரெக்டாக தான் நம்ம மாட்டியிருக்கோம். போடும்போது நம்ம கிராஸில் கொண்டு வந்துடலாம். அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்களா, இப்படி பக்கத்துலேயே நான் இதுக்குள்ளேயே விடுறேன். நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் விட்டுருக்கோம்ல, அதுக்குள்ளேயே விடுறேன். விட்டுட்டு இதை சரிசமமாக எடுத்துக்கலாம். 4 ஒயரையுமே நீங்கள் சரிசமமாக எடுத்துக்கோங்க. சரி பண்ணி கரெக்டாக இப்படி வச்சு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போது 4 ஒயர் இப்படி இருக்குது பாருங்கள். நம்ம 4 ஒயர் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இதை வந்து கிராஸாக நம்ம வச்சு தான் நம்ம போடுவோம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்குல்ல, ஆப்போசிட் ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. இந்த உள்ளார இருக்கிற ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. இதை இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இப்படி மடிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்போசிட் ஒயரை நம்ம இப்படி மடிக்கிறோம். இந்த ஒயர் இருக்குல்ல, சைடு இருக்க ஒயரு தெரியுதா உங்களுக்கு? சைடில் இருக்க ஒயரை உள்ளே விடணும். நார்மல் நாட்டு தான் போடணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒயரை இப்படி சரிசமமாக எடுத்துக்கிட்டோம்.
இப்போது இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆப்போசிட்டில் மடிக்கணும். நமக்கு வந்து ஆப்போசிட் வச்சுக்கணும் ஒயரை. இப்படி இந்த இடத்துல இன்ட்டு மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கணும் கீழே. ஓகேவா? இப்போது இங்கே இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்படி மடிக்கிறோம். இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்மளுடைய இடது கை பக்கம் இருக்க ஒயரை இப்படி மடிக்கிறோம். இந்த பக்கம் வலது கை பக்கம் இருக்க ஒயரை இந்த மாதிரி மடிக்கிறோம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விடுறோம். இது வந்து நார்மல் நாட் போடுவோம்ல, அதே தான். இது வந்து கொஞ்சம் நியூ மாடலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் பார்த்தேன், ஃபாரின் சேனலில். அது சேனல் இல்லை, அது வந்து இன்ஸ்டா பேஜ் அது. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட் வந்துருச்சு. ஓகேவா? இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம கிராஸாக வரணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். இப்போது இதில் ஒரு 2 லைன் மட்டும் நீங்கள் இதை அப்படியே போடுங்க. தெரியுதா? நாட்டு நான் போட்டேன். இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எப்படி வேணால் மடிச்சுக்கலாம். இதை பின்னாடி திருப்பி மடிப்போம்ல, அந்த மாதிரி மடக்கணும். இதை இப்படி கொண்டு வாங்க. அப்படி ஒவ்வொரு ஒயராக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த லாஸ்ட் ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வருவோம். இப்படி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு நியூ மாடலாகவும் இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போது ஆப்போசிட் சைடு நமக்கு வந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இப்படி திருப்புவோம், இதை இப்படி திருப்புவோம். இதைய இந்த பக்கம் நான் இந்த இதில் நார்மல் நாட் போடுறோம்ல, அந்த மாதிரி போடுவோம். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ மேல் பக்கம் வந்திருக்குது, அந்த நமக்கு சாஃப்டாக இருக்கும்ல, அந்த பக்கம் வந்திருக்குது. இப்போ அடுத்தது நம்ம போடுறோம். இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டே வரணும். ஆனால் ஈஸியான மெத்தடு இது தான். ஃபஸ்ட்டு போடுறீங்க, அடுத்தடுத்து நம்ம அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த லாஸ்ட் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளார விட்டு இழுத்துட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மடியில் வச்சு போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து திரும்பிடுச்சு. இப்போது நம்ம இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரும். ஓகேவா? அதை வந்து கொஞ்சம் நமக்கு இந்த ரவுண்டாக வர்ற மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதை இப்படி தானே மடிப்போம், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த கிராஸாக வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க இதைய. ஓகேவா? அதுக்கப்புறம் இதைய இப்படி வைங்க, இந்த கிராஸில் வர மாதிரி. இதை இந்த கிராஸில், இதை இந்த லாஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளார விடணும். இப்படி நீங்கள் கிராஸாக போடும்போது நமக்கு இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக கிடைக்கும். அதுக்காக அப்படி பண்ணுறோம். தெரியுதா? இப்போவே பாருங்கள், கொஞ்சம் கிராஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத நம்ம கொஞ்சம் கிராஸாக வைக்கிறோங்க. நமக்கு இந்த கிராஸாக வந்திருக்கா, இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு வருவோம்.
சரிங்களா. இப்போ இது கிராஸாக வந்திருக்குல்ல, இதை வந்து எப்பயும் போல் நம்ம போட்டுடலாம். இது திருப்பி போடணும்ல, ரிட்டன் இந்த பக்கம் வரணும். அதுக்காக நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக போட்டுருங்க. நம்ம நேருக்கு நேராக போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த திருப்புறதை மட்டும் போடுங்க. போட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு மடியில் வச்சு போட்டிங்கன்னா நல்லாவே இன்னும் அழகாக வரும். நான் வந்து கைப்பிடி ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். நம்ம 12 அடி எடுத்ததே நமக்கு கரெக்டாக இருக்குது. எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நியூ மாடலு. ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கணும். சரியா. அப்போ தான் இது நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த பக்கம் 2 ஒயர் நம்ம சொருகணும் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 4க்கு அப்புறமா நம்ம அதில் எடுத்து சொருகியிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் 4க்கு அப்புறமா உள்ள இந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துருங்க. சரிதா. 2 ஒயர் இந்த பக்கம் சொருகணும் பாருங்கள். இப்படி சொருகிட்டு இதை வந்து நம்ம எப்பயும் போல் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உள்ளே சொருகிடுங்க. ஓகேவா. முடிச்சு வேணால் நீங்கள் முடி போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. முடி போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி முடி போடணும். அது வந்து முடி போடுறது வந்து கரெக்டாக முடி போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுட்டு இதை நம்ம இப்படி பார்த்த மாதிரி எந்த பக்கம் உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிடுங்க. ஓகேவா. இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் கைப்பிடி வந்து சொருகிட்டு வந்துட்டேன். இது வந்து நியூ மாடல் கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு குட்டி தேங்காயாக இருந்தால் கூட தேங்காயை வச்சுக்கலாம். இது வந்து நியூ மாடலு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.